ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபோட்டோஸில் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கும், லாக்டு ஃபோல்டர்னு. அதாவது நம்மளுக்கு சீக்ரெட்டாக வைக்க வேண்டிய அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து ஹைட் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் லேட்டஸ்ட் அப்டேட்டில் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறோம். ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கூகுள் ஃபோட்டோஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் எப்படி பண்ணுங்கிறதுக்காக சாம்பிளுக்காக ஒரு ஃபோட்டோவை ஹைட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோக்கு மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ரைட் சைடில் 3 டாட் வச்சு செட்டிங் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இல்லை இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மூவ் டு லாக்டு ஃபோல்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் காட்டிட்டு மூவ்னு கொடுக்கும். மூவ் கொடுத்துருங்க. மூவிங் டு லாக்டு ஃபோல்டர்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபோட்டோ வந்து மூவ் ஆயிடுச்சு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இந்த ஸ்க்ரீனில் இல்லை, மூவ் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. இதுலேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து குறைஞ்சிருக்கும். இப்போ இது எப்படி ஓப்பன் பண்ணுன்னு பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபோட்டோஸில் இருக்கும், கூகுள் ஃபோட்டோஸில் இதில் கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். ஃபோட்டோஸ், சர்ச், ஷேரிங் அண்ட் லைப்ரரின்னு இருக்கும். லைப்ரரி வந்துடுங்க. ஸோ லைப்ரரி வந்துட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபேவரட்ஸ், ஆர்ச்சிவ், பின், யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த யூட்டிலிட்டிஸ்குள்ளே போனீங்கன்னா அதுலேயும் சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் யுவர் லைப்ரரி அப்படிங்கிறதுக்கு கீழே மூணு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாக்டு ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த லாக்டு ஃபோல்டர் ஆப்ஷனுக்குள்ளே போய் வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்க அதாவது ஃபைல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டுக்குள்ளே அதுக்குள்ளே போக முடியாது. ஏன்னு பார்த்தா இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோக்குள்ளே போனால் ஃபுல்லாக ஸ்க்ரீனெல்லாம் பிளாக் கலரில் பிளாங்காக தான் வரும். அதாவது இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதை வந்து கூகுள் வந்து தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்தே சொல்லிடுறேன், நீங்கள் ஆட் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே மூவ் ஆயிரும். இந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதை பாஸ்வேர்டு போட்டு தான் போகணும். அதாவது உங்கள் ஸ்க்ரீன் லாக்கு நீங்கள் போட்டிருப்பீங்க இல்லையா மொபைலில், அது மேபி பேட்டர்னாக இருக்கலாம், பின்னாக இருக்கலாம், இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கலாம். ஸோ எது போட்டிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே போனோடனே நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோஸ், ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் என்ன ஃபைல் ஆட் பண்ணாலும் அந்த ஃபைல் வந்து பேக்கப் ஆகாது கூகுள் ஃபோட்டோஸில். ஸோ இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் பேக்கப் பண்ணாமல் இந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் ஆயிரும். ஓகேவா? ஃபோன்லேருந்து ஹைட் ஆகி தான் இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ இது வந்து பேக்கப் ஆக போகிறதில்ல. செக்யூரிட்டிக்காக இது வந்து பேக்கப் பண்ண மாட்டாங்க. ஸோ இது லாக்டு ஃபோல்டர்னால பேக்கப் பண்ணாமல் தான் இந்த ஃபைல்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். ஒருவேளை அன்இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபுல்லாக எல்லாமே போயிடும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் மறக்காமல் வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஹைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். மற்ற டைம் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபுல்லாக போயிடும். இதை ஒரு மெயினான விஷயம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் இருக்கிற ஃபைல்ஸ் வந்து மறுபடியும் மூவ் பண்ணி நார்மல் ஃபோல்டருக்கும் கொண்டு வந்துக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு மூவ் டு ஃபோல்டர் ஆப்ஷன் கொடுக்கும். நீங்கள் டேரெக்டாக வந்து மறுபடியும் உங்கள் ரிட்டன் நார்மல் ஃபோனுக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ் ஃபைல்ஸ் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் எதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.